நான் தாலியாக இருந்தால்தான் பூஜாவதிகளுக்கு கட்டுப்பட முடியும். நானே நாகமாக மாறிவிட்டால் சிறியானங்கை பெரியானங்கை முதலான பச்சிலைகளுக்கு கட்டுப்பட்டு தான் தீர வேண்டும். இது இயற்கையின் பொது விதி. இதை யாரும் மீற முடியாது. அப்படியானால் நீ காலியாகவே சென்று அந்த சிறுமியை கசக்கி பிழிந்து வா. சரி. என்னை மன்னிக்க வேண்டும். எதற்காக? இந்த காபாலிகன் இதுவரை எனக்கு கொடுத்துள்ள பலிகளுக்கும் செய்துள்ள யாகங்களுக்கும் கட்டுப்பட்டு அவன் ஏகியபடியெல்லாம் நான் செயலாற்ற வேண்டி வந்தது. அது எனக்கு தெரியும். இவனுக்குரிய பூஜா பலன் தீர்ந்ததா, இன்னும் இருக்கிறதா? தாயே, ஏவல் பில்லி சூன்யம் முதலான சாதாரண தீமைகளை அவன் செய்து வந்தான். இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அன்னை காமாட்சியின் திருநாவால் தீண்டப்பட்டு அவனுடைய அம்சமாகவே என் கண்களுக்கு காட்சியளிக்கும் காமகோட்டி நிலையே உன்னை அழிக்க சொல்லி என்னை ஏவிய காரணத்தால் பூஜா பலன் மட்டுமல்ல, அவன் ஆயுளும் இன்றே முடிய வேண்டும். எப்படி? நான் தான் அவரை அழிக்க வேண்டும். நடக்கட்டுமே. காஞ்சி காமகோட்டி நிலையே காமாட்சி தவ பாத சரண நமஸ்தே.